ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம ஒரு அருமையான மசால் வடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 250 கிராம் வடைப்பருப்பு எடுத்திருக்கேன். இதை நல்லா கழுவிட்டு 1.5 மணி நேரம் ஊற வைக்கணும். காரத்துக்கேற்ப வரமிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்து தனியாக ஊற வைக்கணும். இப்போ வடைப்பருப்பு நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த பருப்பில் பாதி பருப்பு அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுக்கணும். மீதி பருப்பை பல்ஸ் மோடில் போடுறதுக்கும் அதில் 1 கை பருப்பு தனியாக எடுத்து வச்சுக்கணும். வடை கிறிஸ்பியாக வர்றதுக்கு அரைக்கிற டெக்னிக் ரொம்ப முக்கியம். இப்போ அரைக்கிறதுக்குள்ள பருப்பில் வரமிளகா, பெருஞ்சீரகம், உப்பு, பெருங்காயம் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கிறதுல தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. வரமிளகா, பெருஞ்சீரகத்தில் உள்ள தண்ணியையும் எடுத்துருங்க. பருப்புலே தண்ணி இருக்கும். இப்போ மீதி பருப்பை பல்ஸ் மோடில் போட்டு ரவை பதத்துக்கு எடுத்துக்கலாம். 1-2 உடைஞ்சிருக்கும் பருப்பு, நல்லா அரைஞ்சிருக்காது. இது கூட இப்போ என்னென்ன சேர்க்குறதுன்னு பார்க்கலாம். ஊற வச்சு எடுத்து வச்ச பருப்பு, பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி, பொடியாக நறுக்கின வெங்காயம் 1, துருவின இஞ்சி, பச்சை மிளகா பொடியாக நறுக்கினது எல்லாமே இது கூட கலக்கணும். பாதி பச்சை மிளகா தான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ அரைச்ச பருப்பு, ரவை மாதிரி உடைச்ச பருப்பு, ஊற வச்ச பருப்பு, இது கூட பொடியாக நறுக்கின எல்லாத்தையும் கலந்து லெமன் சைஸ் உருண்டைகளாக உருட்டி வச்சுக்கணும். ஒரு அகலமான ஃப்ரையிங் பேனில் எண்ணெயை காய வச்சு தண்ணியை தொட்டு உள்ளங்கையில் தடவிட்டு வடை மாவை வடை மாதிரி தட்டி எண்ணெயில் போடணும். உள்ளங்கையை நல்லா தண்ணியில் தொட்டு துடைக்கும் போது வடை மாவு அதில் ஒட்டாது, வடையும் நல்ல பர்ஃபெக்ட் ஷேப்பில் வரும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிருந்ததுன்னா வடை உள்ளே வேகாது. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வடையை போடணும். போட்டதுக்கப்புறம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. திருப்பி போட்டு வேக வச்சு 2 பக்கமும் நல்லா செவந்ததுக்கப்புறம் வடையை எடுக்கணும். சுவையான மழைக்காலத்துக்கு ஏற்ற மசால் வடை ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. Have a great day.